ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து யூத் மூவி கென் கருணாஸ் நடித்த யூத் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கென் கருணாஸ் வந்து படம் ஸ்டார்டிங்லேயே வந்து 10th முடிச்சு 11th போகிறாரு. 10த்லேயே வந்து ஒரு நல்ல மார்க் இல்லை. ஆனால் அவரோட கோல் என்னென்னா 11th 12th படிக்கும்போதே வந்து லவ் பண்ணி வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து 3 பேர் நடித்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த சிறை படத்தில் ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்கள்ல, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில வந்து 2 பேர் வந்து லவ் பிரிக்கிறதுக்காக வேலை பார்ப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மணிகண்டன், இப்போது மணிகண்டன் இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டியாக இருக்கார்ல, அவங்க கேங்கை வந்து நடிச்சிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்திருந்தாலும் அந்த ஃபன் என்டர்டெயின்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஒரு கடைசி 20 நிமிஷம் வந்து எமோஷ்னல் வச்சு செஞ்சு விட்டாங்க. படம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படியே ஸ்டக் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, முட்டை கலக்கி சாங் வந்து நான் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எதிர்பார்த்தேன். ஆனால் அது வந்து வரல. எதிர்பார்த்த டைமில் வரல, ஆனால் எதிர்பார்க்காத டைமில் வந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான். அந்த முட்டை கலக்கி சாங் வந்து நான் ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்திருப்பாங்களா, ஃபஸ்ட்டு ஒரு லவ் பண்ணுவோம்ல, நான் அந்த பிள்ளைக்கு நினச்சேன். ஆனால் செகண்டா தேர்டு கடைசியில் பார்த்தா சிறைப்பட ஹீரோயினுக்கு தான் அந்த முட்டை கலக்கி சாங்கை போட்டு விட்டாங்க. சரி, ஓகே. கடைசியில் எமோஷனலாக போட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் போய் பார்க்கலாம். நல்ல ஒரு படம் தான். ஸ்கோரு ஒரு 8, 9 தரலாம். ஓகே. இந்த படம் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.